டர்ன்ஓவர் ரேஷியோஸ் லிஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் 8 வந்து இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ, 9th illustration ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, illustration 10 ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, illustration நம்பர் 11 ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. இந்த 4 டிஃப்ரெண்ட் ரேஷியோக்கும் தனித்தனியாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்த்து முடிப்போம். இதில் illustration நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன் calculate the inventory turnover ratio and inventory conversion period in months of Sania Limited கேட்டிருக்கிறாங்க. Revenue from operations, inventory at the beginning of the year 40, inventory at the end of the year 20, purchases during the period 90, carriage inwards 10,000. So inventory turnover ratio கண்டுபிடிக்கிறதுக்கான formula illustration number 8, inventory turnover ratio. So inventory turnover ratio formula என்ன அப்படின்னு சொன்னாக்க cost of revenue from operation numerator. Okay, then denominator la average inventory will be the value, average inventory. Okay, so this is how the formula is there. You can memorize this formula. என்னுடைய சம்மரி லெக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் கிடையாது, சேல்ஸ் மைனஸ் ஜிபி. இது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு பாருங்களேன். யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் கொண்டு வரேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் சேல்ஸ். சேல்ஸுக்கு தான் நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது 1,90,000. திஸ் இஸ் 1,90,000. இன்வென்ட்ரி பிகினிங், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இங்கிட்டு போட்டுக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 rupees or opening inventory. Inventory at the end, closing stock நான் இங்கே போட்டுக்கிறேன், which is this is 40, closing stock is 20. Closing stock 20. Purchases during the period நம்ம எங்கே போடணும், இந்த செல்லில் போடணும். So purchases during the period 90,000 rupees. And of course carriage in also will come in the trading account. அதோடைய வேல்யூ 10,000 ரூபாய். இப்போ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபெமிலியராக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறேன். ஜிபி எவ்வளோ இருக்குது? So 190 plus 20, 2,10,000, 2,10,000, 2,10,000. The balancing figure is the GP. 40 plus 90 plus 10, 1,40,000. அப்படின்னா 70,000 rupees is the GP. Actually, cost of revenue from operations அப்படிங்கிறது இது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸோடைய காஸ்ட். அப்போ சேல்ஸ்லேருந்து ஜிபி நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ சேல்ஸ் மைனஸ் ஜிபி தான் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ 1,90,000லேருந்து நீங்கள் ஜிபி 70,000 நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா you will be getting 1,20,000 rupees. I hope you could understand this one. So this is called cost of revenue from operation. Okay, cost of revenue from operations. இல்லையா வேறு எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னாக்க சேல்ஸ்லேருந்து ஜிபி இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இது ஒன்றும் கிடையாதுப்பா. இதோடைய நெட் இம்பேக்ட் தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லைன்னு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அப்படின்னா 40 + 90 + 10, 1,40,000 -20 போட்டிங்கனாலும் ஆன்சர் வரும். ஸோ நாம் உங்களுடைய புக்கில் ரெஃபர் பண்ணதில் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஐ ரெக்வெஸ்ட் டு கோ வித் தட். ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இதை ஈஸியாக காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இட்ஸ் நத்திங் பட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடைய காஸ்ட் மட்டும் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேர் சேல்ஸ்லேருந்து ஜிபி லெஸ் பண்ணால் போதும். சேல்ஸும் ஜிபியும் லெஸ் பண்ணால் வரது தான் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் தி ஆப்ரேஷன்ஸ், விச் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் கேரேஜ் இன். வேறு என்னென்ன ஐட்டம் ட்ரேடிங்கில் வருமோ எல்லாம் டெபிட் பண்ணுங்கள் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் விச் இஸ் இந்த கிரெடிட் சைட். ஸோ அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஐட்டத்தை இது ஆட் inventory beginning, purchases inventory beginning end, purchase during the period addable, carriage inwards addable என்ன எல்லாமே ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் வரக்கூடியது. இன்வென்ட்ரி அண்ட் எண்டு கிரெடிட் சைடில் வரதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 120 கரெக்ட். அதுக்கப்புறம் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2 தான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஓப்பனிங்கில் இருக்கிறதையும் க்ளோசிங்கில் உள்ளதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் பை 2. ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது, 40,000 இருக்குது. ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி 20,000 rupees இருக்குது. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 30,000 rupees. ஐ மே ரைட் த வேல்யூ ஹியர். 30,000 நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்படின்னா என்னாச்சு, 4 times 1,20,000 டிவைடட் பை 30, 4 times. யூஸ்வலாக இதை நம்ம டைம்ஸ்னு சொல்கிறோம். இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ முடிச்சிட்டாலே இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. லெட்ஸ் சி
இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் திரும்பவும் கேஷாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுங்கிறத இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட், ரைட்? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்கா டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் அ இயர் ஆர் நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் அ இயர்னு போடலாம். இப்போ நம்பர் ஆஃப் மந்த்தை பேஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் அ இயர் டிவைடட் பை inventory turnover ratio. Inventory turnover ratio நம்ம போட்டுக்கலாம். So inventory turnover ratio. I hope so you could now understand this formula. நீங்க டேஸ்னே சொல்லலாம், பட் கொஸ்டின்ல வந்து மந்த் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நியூமரேட்டரில் 12 months in a year போட்டுக்கிட்டேன் டிவைடட் பை 4 times which is nothing but inventory turnover ratio. So 4 times எல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம்னா you will be getting 3 months as the answer. So illustration number 8 is over. I hope so you could understand the illustration 8. Let me go for the illustration number 9. So illustration number 9 வரும்போது receivables turnover ratio formula என்ன அப்படின்னு சொன்னாக்கா illustration 9 receivables trade receivables trade receivables turnover ratio கூட நீங்க போட்டுக்கலாம். trade receivables turnover ratio ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ பதிலாக எதனால் அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வருதுன்னா கிரெடிட் சேல்ஸ் தானே. அப்போ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ரைட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி எடுத்துக்கலாம். டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் ரைட். ஸோ இதில் கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிளியராக அவங்களே கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ இருக்குது 9,60,000 rupees நமக்கு இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ பீங் 9,60,000, டினாமினேட்டர் வேல்யூ ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டெட்டாஸும் பிஆரும் சேர்த்து தான், இந்த ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிசீவபிள்ஸ்னு சொல்கிறோம். எண்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுக்கல. ஓப்பனிங் கொடுத்துருந்தால் ஓப்பனிங் க்ளோசிங் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிருப்பீங்க. ஆனால் எண்டு மட்டும் கொடுத்துருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த எண்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh இது ஒரு 16 ரெண்டும் சேர்த்தா 1,60,000 இருக்குது. ஸோ டிவைட் தட் பை 1,60,000. The final answer is 6 times. அண்ட் இதில் எப்படி நம்ம இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் பார்த்தோமோ அது மாதிரி டெட்டு கலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது என்ன, நம்ம கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது பணம் வரணும் இல்லையா, கலெக்ட் ஆகணும்ல, அதனால் கலெக்ஷன் பீரியட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கலெக்ஷன் பீரியட்னு சொல்லலாம், இல்லைன்னா டெட்டு கலெக்ஷன் பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு, ரைட்? ஸோ டெட்டு கலெக்ஷன் பீரியட் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், நியூமரேட்டரில் இருக்கிற அதே தான், பட் இன்வென்ட்ரி பதிலாக நீங்கள் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் அ இயர் ஆர் டே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம மந்தில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் அதை மட்டும் போட்டுக்கிறேன். டிவைடட் பை trade receivables turnover ratio, right? So numeratorல number of months வந்து 12 months in a year divided by trade receivables turnover வந்து 6 times போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா 2 months is the answer. I hope so could not understand the second illustration for turnover ratios. Turnover ratio ரெண்டாவது, first வந்து inventory turnover ratio, ரெண்டாவது receivables turnover ratio. So we have done that too. Now illustration number 10 is trade payables turnover ratio. So illustration 10 on the trade payables ratio. I am going to work out that now. So in illustration 10, right? So trade payables turnover ratio கண்டுபிடிக்க போறேன். Trade payables turnover ratio formula வந்து என்னது, எதனால் இந்த பேயபிள்ஸ் வருது, கிரெடிட் பர்ச்சேஸ்னால. அப்போ நியூமரேட்டரில் கிரெடிட் பர்ச்சேஸ் நீங்கள் போடணும். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் டியூரிங் தி இயர் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் மாதிரி இங்கே என்ன வரணும்னா ஆவரேஜ் பேயபிள்ஸ் வரணும். இட் ஷுட் பி ஆவரேஜ் பேயபிள்ஸ். ஐ ஹோப் ஸோ யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரேஷியோ, ரைட்? கிரெடிட் பர்ச்சேசஸ், அஃப்கோர்ஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் கிவன் illustration number 10ல பொறுத்த வரைக்கும் கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது, பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஐ வில் ஜஸ்ட் போஸ்ட் த கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தி வேல்யூ பீயிங் 1 lakh டிவைடட் பை
ஆவரேஜ் பேயபிள்ஸ் போடணும். ஆவரேஜ் பேயபிள்ஸ் அப்படின்னு சொன்னாக்க ட்ரேட் கிரெடிட்டர்ஸும் பில்ஸ் பேயபிளும் சேர்த்து தான் ஆவரேஜ் பேயபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் பேயபிள் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பேயபிள் அல்லது பேயபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேட் பேயபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் ரெண்டும் சேர்த்து. இதில் டெட்டாஸ் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 20,000 இருக்குது டெட்டாஸு. ஓகே, ஸோ டெட்டாஸ், திஸ் இஸ் டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். டெட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள். டெட்டாஸ் ஓப்பனிங்கில் 20 இருக்குது அண்டு அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங்கில் 4,000 இருக்குது. அப்போ ரிசீவபிள்ஸ் பேயபிள்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணோம். ஸோ 24,000 இஸ் த ஓப்பனிங் வேல்யூ அண்டு இது வந்து ஓப்பனிங் வேல்யூ. க்ளோசிங் வேல்யூ வரும்போது டெட்டாஸில் க்ளோசிங் வேல்யூ 31/3/2019 அன்றைக்கி 10,000 இருக்குது. பில்ஸ் பேயபிள் அதே மாதிரி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 இருக்குது. ஸோ 10 + 6 16,000 will be the value here. இப்போ இது ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டே ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். 24 + 16 40 இஸ் தி டோட்டல் ஆஃப் ஓப்பனிங் க்ளோசிங். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 வருது. திஸ் இஸ் ஆவரேஜ் பேயபிள். திஸ் இஸ் ஆவரேஜ் பேயபிள். ஸோ ஹியர் டினாமினேட்டரில் நான் 20 போட்டுக்கிறேன். I hope so I could not understand the way of arriving this value 20,000 rupees. அப்போ 1 lakh divided by 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 5 times வருது. So 5 will be the answer. 5 times. Right? 5 times is the answer. So next வந்து trade payables turnover ratio பீரியடில் கண்டுபிடிக்கணும். அப்போ டெட் பேமெண்ட் பீரியட் நம்ம போட போகிறோம். ஸோ ஆவரேஜ் டெட் பேமெண்ட் பீரியட் ஆர் பேமெண்ட் பீரியட்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பேமெண்ட் பீரியடுக்கு வரும்போது பேமெண்ட் பீரியட் அவங்க டேஸில் கேட்டிருக்கிறாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கொஷனில் இதை டேஸில் கேட்டிருக்கிறாங்க. நான் ஐ ஒர்க் அவுட் அண்டர் டேஸ் இன் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். ரைட், பேமெண்ட் பீரியட் இன் டேஸ். அப்போ இதே ஃபார்முலா தான் கலெக்ஷன் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் நமக்கு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மந்த்ஸுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் டேஸ் போடணும். நம்பர் ஆஃப் டேஸ் இன் a இயர், number of days in a year divided by trade receivables பதிலா trade payables turnover ratio. Trade payables turnover ratio அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கலாம். payables turnover ratio. Right. So numerator value வந்து 365 days in a year. denominatorல 5 times divide பண்ணிங்கன்னா உங்களுக்கு 73 days you will be getting the answers here. I hope so you could understand the illustration number 10 to over. Then illustration number 11 is all about fixed assets turnover ratio. அதுலேயும் இதே மாதிரி தான் ஃபார்முலா. நமக்கு நியூமரேட்டரில் டேர்ன் ஓவர் போடணும். டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது தான் ரிசீவ் இது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் see 11th illustration. 11th illustration number 11, fixed assets turnover ratio. Fixed assets turnover ratio. So the formula being ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். காஸ்ட் எல்லாம் கிடையாது, ஃபுல் காஸ்ட் கிடையாது, கிரெடிட் கிடையாது, ஃபுல் அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசெட், திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ 11th illustration ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு கால்குலேட். ஸோ டேட்டா நம்ம போஸ்ட் பண்ணால் போதுமானது. 60 lakhs is the revenue from operations divided by fixed assets வந்து 6 lakhs. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 10 times you are getting. This is the answer. I hope so you could understand all the 4 ratios related to the turnover here, right?